தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சிறப்பு கூட்டங்களில் பங்கு பெறவும் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்தளிக்கவும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ததற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு கூட எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சபையார் யாவருக்கும் என் அன்பான நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் சிந்திக்க போகின்றோம். எல்லோரும் நீங்கள் அந்த பகுதி எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். இதுல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் உண்டு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாராவது மனப்பாடமா சொல்ல முடியுமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்றேன், கர்த்தருக்குள் எப்படி இருங்க? ஆனா நிறைய பேர் கவலையா இருக்கீங்க. பிரியாணி வேற, அதனால கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, எல்லாரும் கொஞ்சம் சிரிங்க பார்ப்போம். பின்னாடி இருக்கிறவங்க சிரிக்க மாட்டீங்க, சிரிங்க. ஆண்கள் பக்கம் சிரிங்க. எவ்வளவு அழகா இருக்கீங்க பார்த்தீங்களா? ரைட். ஏனென்றால் நாம் கேட்க போகின்ற செய்தி எதை பற்றி அப்படின்னா, சந்தோஷமாக இருத்தலை பற்றி. அதனால நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே செய்தி என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. ஸோ நீங்களும் நானும் எப்போதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சரி, how can we be joyful in the Lord always? எப்படி நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதை பவுல் இந்த 4ஆம் அதிகாரத்தில் 7 காரியங்களை நமக்கு விளக்கி சொல்லுகிறார். அந்த 7 காரியங்கள் என்ன என்பதை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். சரி, அந்த 4ஆம் அதிகாரத்தை சிந்திப்பதற்கு முன்பதாக இந்த நிருபத்தை குறித்ததான ஒரு சில அறிமுக உரையை நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த நிருபம் சந்தோஷத்தின் நிருபம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, சந்தோஷத்தை குறித்ததான பல வார்த்தைகள் இந்த இந்த நிருபத்தில் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த நிருபத்தில் 3 முக்கிய வார்த்தைகளை பவுல் பயன்படுத்துகிறார். முதல் வார்த்தை கிறிஸ்து என்ற வார்த்தை. கிறிஸ்து, நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்து என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இரண்டாவது சிந்தை, மைண்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இது கிட்டத்தட்ட 16, 15, 19 முறைகளில் வருகிறது. முதல் வார்த்தை கிறிஸ்து, இரண்டாவது வார்த்தை சிந்தை என்று பயன்படுத்துகிறார். மூன்றாவது வார்த்தை ஜாய், சந்தோஷம் என்று பயன்படுத்துகிறார். சோ 3 வார்த்தைகளை இந்த நிருபத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு பவுல் பயன்படுத்துகிறார். அதில் ஒரு வார்த்தை, அதாவது ஜாய், சந்தோஷம் என்ற வார்த்தையை மட்டுமே நாம் சிந்திக்க போகின்றோம். இந்த நிருபத்தை பவுல் எழுதும் போது அவர் பிலிப்பி பட்டணத்தில் இருந்த சிறையில் இருந்து இதை எழுதினார். சரியா? இதனுடைய பின்னணியை நாம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் காணலாம். எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 3 நிகழ்வுகள் நடக்கிறது. இப்போ உதாரணமா பவுல் எவ்வாறு இந்த பகுதிக்கு வந்தார் அப்படின்னு பார்க்கலாம். இது பவுலினுடைய 2வது மிஷனரி பயணம். பவுலின் 2வது மிஷனரி பயணத்தின் போது இந்த பிலிப்பிய சபை ஆரம்பிக்கப்பட்டது. சரியா? வசனம் 8வது வசனம் பாருங்கள். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அப்புறம் வசனம் 11, துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்ரேக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயாப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து. அப்ப பவுலினுடைய 2வது மிஷனரி பயணத்தின் போது பெராயா வராங்க, அதுக்கப்புறம் பிலிப்பு பட்டணத்துக்கு வராங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெசலோனிக்கே போறாங்க, அப்புறம் மறுபடியும் பெராயா பட்டணம், அப்புறம் அத்தேனே பட்டணத்துக்கு போறாங்க. இப்ப இந்த பட்டணத்துக்கு வரும்போது ஆவியானவர் கிரியை செய்கிறதை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் அநேகரை சந்திக்கிறார், சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்கிறார்.
3 கூட்ட மக்கள் இங்கே ரட்சிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவது வசனம் 13, 14 போன்ற வசனங்களில் லீதியாள் என்ற ஒரு பெண் ரட்சிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் நாங்கள் உட்கார்ந்து அங்கே ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது லீஸ்திரா ஊரை சார்ந்த லிதியாள் என்பவள் இந்த வார்த்தையை கவனிக்கிறார். கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அப்ப இந்த சபையினுடைய முதல் விசுவாசி யார் என்று கேட்டால் லீதியாள். இரண்டாவது நிகழ்வு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா வசனம் 18 16 ஆரம்பிக்கிறது. 16வது வசனத்தில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண் தன் எஜமானுக்கு ஆதாயத்தை உண்டாக்கி கொண்டிருந்தால் பவுல் சந்திக்கிறார், அவளை சுகப்படுத்துகிறார். அப்ப நிச்சயமாக இந்த பெண் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இது 2வது ஆத்மாவாக இருக்கிறது. மூன்றாவது இங்கே நடக்கக்கூடிய 3வது நிகழ்வு, இவரை இதன் நிமித்தமாக அநேக அடி அடித்த பின்பு வசனம் 22 பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். எதற்காக? இந்த குறி சொல்லும் ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண்ணை சுகப்படுத்தியதால் அங்கே ரோமர்கள் அவர்களுக்கு எதிராக திரும்பி அவர்களை அநேக அடி அடித்து சிறைச்சாலையில் அவர்கள் வைத்தார்கள். அப்போதுதான் வசனம் 25வது வசனம், நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து என்ன செய்தார்கள்? பாடினார்கள். அடுத்து ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். அப்ப ஒருவேளை காவலில் இருந்தவர்கள், காவலில் வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் கூட அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் யார் என்று குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை. சரி, இப்போது அவர் இந்த சிறையில் இருக்கிறார். அப்படி அவர் சிறையில் இருக்கும்போது எப்படி இருந்தார்? தேவனை துதித்து பாடினார்கள். பவுல் இந்த வார்த்தையை சொல்லும் போது சந்தோஷமாயிருங்கள், நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இது உண்மையானது தானா? பவுலினால் இது முடிந்ததா என்று கேட்டால் நிச்சயமாக. ஏனென்றால் பவுலினுடைய சூழல் என்ன? அவர் சிறைச்சாலையில் இருந்தார். சிறைச்சாலையில் இருந்து கொண்டு இந்த நிருபத்தை எழுதினார். அப்ப தன்னுடைய வாழ்வில் அவர் பாடுகளை அனுபவித்த போதும், அவர் சிறையில் இருந்த போதும், அவருடைய சூழ்நிலை சாதகம் இல்லாமல் இருந்த போதும் கூட கர்த்தருக்குள் அவரால் எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடிந்தது. அதனுடைய வெளிப்பாட்டை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். என்ன? அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள், சந்தோஷம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் தேவனுக்காகப்பட்ட பாடுகள் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. அவருக்காக அவர்கள் நிந்தித்த அந்த நிந்தனைகள் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. அவர்களை அநேக அடி அடித்தார்கள், அவர்களை இழுத்து கொண்டு போனார்கள், சிறை சேதம் வைத்தார்கள், சிறையில் அடைத்தார்கள். இது அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய விஷயமாக தோன்றவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழலிலும் அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். எனவேதான் இந்த கட்டளையை பிலிப்பு பட்டணத்தில் சொல்றார், இந்த விசுவாசிகளுக்கு சொல்றார். உங்களுக்கு தெரியும், நான் சிறையில் இருந்தபோது பவுலும் சீலாவும், அதாவது நானும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்ட போது கூட நாங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருந்தோம். நீங்களும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுங்க. அடுத்தபடியாக இந்த சபையில் இருந்த விசுவாசி யார் அப்படின்னா சிறைச்சாலைக்காரன். அவரை குறித்து நாம் பல நிகழ்வுகளை இங்கே படிக்கிறோம். அங்கே என்ன நடந்தது? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டது. உடனே ஆகா, என்னுடைய ரோம அரசாங்கத்திற்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பயந்து தன்னைத்தானே மாய்த்து கொள்ள போனான். அப்ப ஒரு சத்தம் வருகிறது, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ள வேண்டாம், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். அப்ப அந்த சிறைச்சாலைக்காரன் கேட்கிறார், ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வாட் ஷால் ஐ டு டு பி சேவ்ட்? அப்ப அவங்க சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போதும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இதனுடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா வசனம் 34 இருக்கு.
பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தார். சோ இவரும் ரட்சிக்கப்பட்டார். அப்ப இந்த பிலிப்பிய திருச்சபையில் லீதியாள் என்ற பெண் ரட்சிக்கப்படுகிறாள். அப்புறம் குறி சொல்லும் ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். காவலில் கேட்டுக்கொண்டிருந்த அநேகர் விசுவாசத்திற்குள்ளாக வந்திருக்கலாம். இந்த சிறைச்சாலைக்காரனும் ரட்சிக்கப்பட்டிருக்க. சோ இவர்கள் தான் ஆரம்ப பிலிப்பிய சபையினுடைய விசுவாசிகள். இந்த விசுவாசிகளை பார்த்து பவுல் எழுதுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. அவருடைய சூழ்நிலைகள் வித்தியாசமானது, இருப்பினும் அவரால் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க முடிந்தது. அடுத்து இந்த நிருபத்தில் கிறிஸ்துவை முன்வைத்து சில வார்த்தைகளை சொல்லுகிறார். அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் என் வாழ்வின் நோக்கம் கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். சரியா? லைஃப்ஸ் பர்பஸ் தட் இஸ் கிரைஸ்ட். என் வாழ்வின் நோக்கம் கிறிஸ்துவாக இருக்கிறார். அதற்கு ஆதார வசனம் 1ஆம் அதிகாரம் 21 சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சோ கிறிஸ்துவே என் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறார். இந்த அதிகாரத்தை பவுல் எழுதும் போது தன் வாழ்வின் நோக்கமாக கிறிஸ்துவை வைத்திருந்தார். இந்த சத்தியத்தை நீங்களும் நானும் கற்றுக்கொள்வது மிக அவசியம். நமது வாழ்க்கையினுடைய நோக்கம் அது கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். நாம் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய நோக்கம் அது கிறிஸ்துவுக்காக இருக்க வேண்டும். எனவேதான் பவுல் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பரவாயில்ல, கிறிஸ்து மட்டும் இருந்தால் போதுமானது, ஏனென்றால் அவர்தான் என் வாழ்வின் நோக்கம் என்று சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம், என் வாழ்வினுடைய சிந்தை இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். வசனம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கட்டும், இருக்க கடவுது அப்படின்னு சொல்றார். அப்ப நமது வாழ்வின் முழு சிந்தை அது கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். அப்ப நமக்கு அடுத்த ஒரு கேள்வி வருகிறது, அப்ப கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்க வேண்டுமானால் அவரது சிந்தை எப்படிப்பட்டது? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 11 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்தால், 12 வரை உள்ள வசனங்களை வாசித்தால் கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, மற்றவர்களை குறித்த சிந்தை இயேசுவுக்கு இருந்தது. 6ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், so he did not think of himself but he thought of others. அவர் தன்னை குறித்து நினைக்காமல் பிறரை குறித்து அவர் நினைத்தார். ஏனென்றால் அவர் தேவன். அதைத்தான் இங்க சொல்லுகிறார். அவர் தம்மை தாமே கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அவர் தேவனாக இருப்பினும் தான் யார் என்பதை விட மற்றவர்கள் மீது அந்த சிந்தையை வைத்தார். அதனால்தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் சிந்தை மற்றவர்கள் மீதான சிந்தை. அடுத்ததாக இங்கே சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டது? அது ஒரு தியாகத்தின் சிந்தை. இயேசு கிறிஸ்து தியாகமாய் தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய சிந்தை பலி செலுத்தக்கூடிய சிந்தை, பிதாவை மகிமைப்படுத்தக்கூடிய சிந்தை. எனவேதான் பவுல் சொன்னார், என் வாழ்வினுடைய சிந்தை அது கிறிஸ்துவாக இருக்கு. நம்முடைய வாழ்விலும் கூட இது கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. நமது சிந்தை கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தையை போல் நாம் இருக்க வேண்டும். 3ஆம் அதிகாரம், பவுல் இந்த 3ஆம் அதிகாரத்தை அவர் எழுதும் போது கிறிஸ்துவே என் இலக்கு அப்படின்னு எழுதுறார். கிரைஸ்ட் இஸ் மை கோல். கிறிஸ்துவே என் வாழ்வின் இலக்கு. வசனம் 8வது வசனம் பாருங்கள், 7-8. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் எண்ணுகிறேன். வசனம் 11, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன்.
நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ நான் அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அப்ப பவுலினுடைய இலக்கு, நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நான் நோக்கி ஓடுவேன். அவருக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமாக நான் கருதுகிறேன். நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவனானேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. I want to know him more. நான் இன்னும் அவரை அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை என்னால் அறிந்த அறிவு அது மிக குறைவானது. I want to know him more. அவரை நான் இன்னும் அறிய வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அதுதான் அவருடைய வாழ்க்கையின் இலக்காக இருக்கிறது. 4ஆம் அதிகாரத்தில் வாழ்க்கையின் பலன் கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர் லைஃப் ஸ்ட்ரென்த் தட் இஸ் கிரைஸ்ட். வாழ்வின் பலன் கிறிஸ்துவாக இருக்கிறார். வசனம் 13வது வசனம் அதற்கு ஆதாரமாக பவுல் எழுதுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். கிறிஸ்துவே நம் வாழ்வின் பலனாக இருக்கிறார். நாம நமது சுய பலத்தை வைத்து நாம் எதையும் செய்யவோ சாதிக்கவோ முடியாது. கிறிஸ்துவே நம் வாழ்வின் பலனாக இருக்க வேண்டும். அப்ப 1ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவே என் வாழ்க்கையின் நோக்கம் என்று சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவே என் சிந்தை என்று சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவே என் இலக்கு என்று சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவே என் பலன் என்று சொல்லுகிறார். சரி, இப்ப 4ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். எல்லாரும் அந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ரிஜாய்ஸ் இன் த லார்ட். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். பவுல் தன்னை பற்றி பல அறிமுகங்கள் பல இடங்களில் செய்கிறார். பவுல் தன்னை என்ன சொல்லுகிறார்? I am the one who is chief among the apostles. அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் நான் சிறியவன் என்று தன்னை அறிமுகம் செய்கிறார். அவர் தன்னை தாழ்மைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 1:15 2வது பகுதி, பாவிகளில் பிரதான பாவி நான் அப்படின்னு சொல்றார். அப்புறம் பாருங்க, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன் அப்படின்னு சொல்றார். அவர் எவ்வளவு பெரிய நபர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இருப்பினும் அவர் தன்னை தாழ்மைப்படுத்தி அறிமுகம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ரைட். How can we be joyful in the Lord? கர்த்தருக்குள் எப்போதும் நாம் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? சரி, இந்த கேள்வி முதலாவது உங்களிடம் வருகிறது. பிரதர், நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறேன் பிரதர் அப்படின்றவங்க கை தூங்க பார்ப்போம். எப்போதுமே கேள்வி ட்விஸ்டாவே கேட்பாரு, அதனால தூக்குறதுக்கு பயமா இருக்குன்னு நினைக்க கூடாது. எல்லாரும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க, சொல்ல மாட்டீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? சரி, 7 காரியங்களை பவுல் சொல்றார். முடிச்சுட்டு இந்த கேள்வியை கேட்கிறேன். அதன் அடிப்படையில் உண்மையிலே நாம் சந்தோஷமா இருக்கிறோமா இல்லையா அப்படின்றத நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, எப்போதுமே நாம் சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கு 2 பதில் உண்டு. ஒண்ணு, எப்போதுமே இருக்க முடியாது பிரதர், சில வேளைகள்ல மட்டும் என்ன செய்யலாம், இருக்கலாம். 2வது பதில், எப்போதுமே ஆண்டவருக்குள்ளாக எப்படி இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். சரி, எப்படி? இப்ப திடீர்னு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது, சந்தோஷமா இருப்போமா, கவலைப்படுவோமா இல்லையா? நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. நான் சொன்ன உண்மையா பொய்யான்னு நீங்க பாருங்க. ஒருவேளை என்னையவே நான் ஒரு உதாரணமா சொல்றேன். இப்ப நான் உன்கிட்ட முன்னாடி பேசுறேன், நைட்டு ஊருக்கு போறேன், திடீர்னு ஒரு எதிர்பாராத விபத்துல நான் மரிச்சு போயிறேன். அப்ப அந்த செய்தி வெற்றி நகர் சபைக்கு வருது. பிரதர் தான் செய்தி கொடுத்துட்டு போயிட்டார்ல, எல்லாரும் எப்படி இருக்கணும், அவர் செத்தது ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டுல ஜாலியா இருப்போம் அப்படின்னு இருப்பீங்களா சொல்லுங்க? ஒருவேளை நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போறோம், அதுல ஃபெயில் ஆயிட்டோம், ஒரு IAS எக்ஸாமுக்காக போறோம். பரவாயில்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சந்தோஷமா இருப்போமா? அப்ப வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சில சவால்கள், வாழ்க்கையில் வரக்கூடிய சில பிரச்சனைகள், எதிர்பாராத விபத்துக்கள்,
பலவீனங்கள், கஷ்டங்கள் நமக்கு வரும்போது நிச்சயமாக நாம் ஒரு சில வேளைகள் என்ன செய்வோம்? கவலைப்படுவோம். ஆனா பவுல் சொல்றார், அதையும் தாண்டி சொல்றார், நீங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் கர்த்தருக்குள் எப்போதும் எப்படி இருக்கலாம்? ஏன்னா கிறிஸ்தவ சந்தோஷம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையின் அடிப்படையில் இல்ல. நல்லா கவனிங்க. கிறிஸ்தவ சந்தோஷம் ஒரு சந்தர்ப்பத்தை வைத்து வருவது அல்ல. ஒருவேளை நம்ம பாக்கெட்ல நிறைய பணம் இருந்துச்சுன்னா சந்தோஷமா இருப்போம். அப்படி கிடையாது. ஒருவேளை நமக்கு நல்ல பெரிய வீடு இருக்கும்னா நம்ம சந்தோஷப்படும். அப்படி கிடையாது. கிறிஸ்தவ சந்தோஷம் எப்போதும் சூழ்நிலைகளின் அடிப்படையிலோ சந்தர்ப்பத்தின் அடிப்படையில் வருவது அல்ல. ஏன்னா இங்க ஒரு வார்த்தை இருக்கு, கர்த்தருக்குள். அந்த வார்த்தையை எடுத்துட்டோம் அப்படின்னா நாம் சந்தோஷமா இருக்க முடியாது. அப்ப கர்த்தருக்குள் நாம் எப்போதும் எப்படி இருக்கலாம்? சந்தோஷமா. சரி, அப்ப நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல் பதில் பவுல் சொல்றார். வசனம் 1 - 3 வசனங்கள். சரியா? வாசிக்க வேண்டாம், நீங்கள் குறிப்பெடுத்தால் போதும், தேவைப்படும் போது வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 1 - 3 வசனங்கள்ல முதல் பதில் பவுல் வந்து சொல்றார், if you want to be joyful in the Lord, then you must have harmony. If you want to be joyful in the Lord, you must have harmony in life. நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் ஒரு மனம் அவசியம். அதுதான் முதல் பதில். Can we be joyful in the Lord? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியுமா? Of course, yes. நாம் நிச்சயமாக இருக்க முடியும். எவ்வாறு? நாம் ஒரே சிந்தையோடு, ஒற்றுமையோடு, ஒரே மனதோடு வாழும்போது கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக நாம் இருக்கலாம். அதற்கு உதாரணமா 2 நபரை இங்கே சொல்றார். வசனம் 2வது வசனத்தை படிங்க பாப்போம். பிலிப்பியர் 4:2. மத்த எல்லாரும் கவனிங்க. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க, யெயோதியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். இந்த 2 சகோதரிகள் பிலிப்பு சபையில இருந்த சகோதரிகள். இவர்களுக்குள் என்ன பிரச்சனை அப்படின்னு பைபிள் சொல்லல. ஆனா இவர்களுக்குள் ஏதோ ஒரு மனத்தாங்கல், மனக்கசப்பு இருக்கு. அப்ப பவுல் சொல்றாரு, நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஒரே சிந்தைக்குள்ளாக வர வேண்டும். நீங்கள் ஒரே மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது நம்முடைய வாழ்விலும் கூட உண்மையிலே ஏற்றுக்கொள்ளப்பட ஒன்று. அது நம்முடைய சபையாக இருக்கட்டும், நம்முடைய குடும்ப வாழ்வாக இருக்கட்டும், எப்பொழுதுமே ஒரே மனதோடு ஒற்றுமையோடு செயல்படும் போது அங்கே சந்தோஷம் நிலைத்திருக்கு. இப்ப உதாரணமா செல்வசேகர் அங்கிள் ஒரு வார்த்தை சொல்றார். அவருக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, இல்ல இது வேணாம். இன்னொருத்தர் சொல்றாரு, இல்ல ஆமா இருக்கட்டும். இன்னொருத்தர் இல்ல வேணாம். என்ன நடக்காங்க? சொல்லுங்க, நீங்களே யோசிங்க. என்ன நடக்கும்? மனக்கசப்பு ஏற்படுமா? இப்ப சுரேஷ் பிரதர் ஒண்ணு சொல்றாரு பிரவீன் பிரதர்கிட்ட, இல்ல என்ன நீ என்ன சொல்றது, நான் கேட்கிறது. உடனே பின்னாடி இருக்கிற சூரியகுமார் பிரதர் சொல்றார், இல்ல அவர் சொல்றது சரிதான். அப்ப பாருங்க, எப்போது ஒரே சிந்தை, ஒரே மனம் இல்லாமல் இருக்கிறதோ அங்கே என்ன நடக்கும்? அங்கே சந்தோஷம், இருக்கிற சந்தோஷம் அங்கே விட்டு போயிடும். இப்ப பவுல் உதாரணமா 2 சகோதரியை கொண்டு வரார். சிந்திக்கேயாலும் யெயோதியாலும் நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு மனதோடு வாங்க. யூ கம் இன்டு ஹார்மோனி. நீங்கள் ஒற்றுமையோடு செயல்படும் போது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கலாம். இந்த பெயருடைய அர்த்தத்தை பாருங்க, சம்திங் இன்ட்ரெஸ்டிங். யெயோதியாள் அப்படின்னா ஆயத்தம் செய்கிறவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது ப்ரிப்பேரிங் ஜர்னி, பயணத்தை ஆயத்தம் செய்கிறவள். யாரு? யெயோதியாள். சிந்திக்கேயாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிளசன்ட் அப்படின்னு அர்த்தம். பிளசன்ட் அல்லது அக்வெண்டட் அப்படின்னா இன்பமானவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது சந்தோஷமாய் இருக்கக்கூடியவள்னு அர்த்தம். இப்ப 2 வார்த்தையை நீங்க சேர்த்து பாருங்க.
சிந்தைக்கே எயோதியா என்றால் பயணத்தை ஆயத்தம் செய்கிறவள். சிந்திக்கேயால் அப்படின்னா அவள் இன்பமானவள் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒரு பயணம் இனிதாக அமைவதற்கு 2 பேர் இணைந்தால் மட்டுமே அது இன்பமானதாக இருக்கு. ரொம்ப அருமையா பவுல் இதை விளக்குறார். அந்த ஒரே சிந்தையா இருப்பதற்கு இந்த 2 பெயர்களே உதாரணமாக இருக்கு. அப்ப ஒரு பயணம் இனிமையாக அமைய வேண்டுமானால் அவர்கள் ஒரே மனம் உள்ளவர்களாக, ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சோ நீங்களும் நானும் ஒரே சிந்தை உள்ளவர்களாக, ஒரு மனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே இந்த கருத்தை வலியுறுத்துகிறார் பவுல். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கவனியுங்கள். 3வது வசனம் படிங்க. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு எப்படி இருங்க? ஜாக்கிரதையா இருங்கள். அந்த ஒற்றுமை, அந்த ஒருமை, ஒரே சிந்தை என்பதற்கு பல உதாரணங்கள் சொல்றார். நம் எல்லோருக்கும் ஒரே 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 என்று இருக்கிறது. நமக்கு என்ன உண்டு? வசனம் 4, ஒரே நம்பிக்கை. பாருங்க, நம்ம பல விதங்கள்ல இருக்கிறோம். நாம் பல வித்தியாசம் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் இவ்வளவு வித்தியாசமானவர்களாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிலையில் நாம் எல்லோருக்கும் எல்லாம் ஒன்றாகவே இருக்கிறது, ஒன்றாகவே இருக்கிறது. எனவேதான் பவுல் இந்த ஒரு மனம், ஒரு சிந்தையை அவர் ஞாபகப்படுத்துகிறார். நாம் எல்லோருக்கும் ஒரே நம்பிக்கை உண்டு, நாம் எல்லோருக்கும் ஒரே அழைப்பு உண்டு, நாம் எல்லோருக்கும் ஒரே சரீரம் உண்டு, நாம் எல்லோருக்கும் ஒரே ஆவி உண்டு, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே தேவன். அப்புறம் பாருங்க வசனம் 6, எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அப்ப எல்லாம் ஒரே ஒன்றாய் இருக்கிறது. எனவேதான் பவுல் இங்க எம்பசைஸ் பண்றார், நாம் ஒரே சிந்தையோடு ஒரு மனதோடு நாம் வாழ வேண்டும். இன்றைக்கு தேவன் உங்களையும் என்னையும் ஒன்றிணைந்து வாழ, ஒரே சிந்தையோடு வாழ அவர் நம்மை அழைக்கிறார். அப்ப முதலாவது, can we be joyful in the Lord? Yes. எவ்வாறு? ஒற்றுமையோடு ஒரே சிந்தையாய் வாழ்வதன் மூலம் நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருக்கலாம்? சந்தோஷமா இருக்கு. சரிங்க பாப்போம். அப்பப்ப கவலைப்படுறீங்க. உங்களுக்கு ஒரு வசனம் வருது, கவலைப்படுறவங்களுக்கு எல்லாம் ஒரு வசனம் வருது. 6வது வசனம் என்ன? நீங்கள் ஒன்றுக்கும் எப்பயோ எதிர்காலத்துல நடக்கிறத போய் இப்ப நினைச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க நம்முடைய பிள்ளைங்க 6th 7th படிப்பாங்க. அவர் கல்யாண வாழ்வை பத்தி இப்ப நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். சரி, அது சாத்தியமா, நடக்குமா? அது எத்தனையோ வருஷத்துக்கு பின்னாடி என்ன செய்ய போகுது? நடக்க போகுது. அப்ப தேவையில்லாத விஷயங்களுக்கு நாம் கவலைப்படுகிறோம். சரி, அது இருக்கட்டும். 2வது பாயிண்ட்டுக்கு போலாம். வசனம் 4-5. ஓகே, how can we be joyful in the Lord? நாம் எவ்வாறு கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க முடியும்? 2வது பதில் பவுல் சொல்றாரு, நீங்களும் நானும் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்கும் போது நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். வசனம் 4-5ல Paul speaks of need of gentleness. சாந்த குணத்தை குறித்து பவுல் பேசுகிறார். 5வது வசனம் படிங்க. 4-5 படிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. சாந்த குணம் ரொம்ப கஷ்டம். சாந்தமாய் வாழ்வது ரொம்ப கஷ்டம். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் சாந்த குணத்தோடு வாழ்றீங்க? பொறுமையா இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். என்ன பிரதர்? கோவப்படாம நம்மளால என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், when you show your gentleness, உங்கள் சாந்த குணத்தை நீங்கள் காண்பிக்கும் போது, சாந்த குணத்தோடு வாழும் போது நீங்கள் கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கலாம்.
சரி, இந்த வார்த்தையினுடைய டெஃபினிஷன் கொடுப்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த சாந்த குணம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 2-3 நிகழ்வு ஞாபகம் வரும். என்ன அப்படின்னா, இது பரிசுத்தாவின் கனியில் ஒன்று. எது? இந்த சாந்த குணம். மோசேயை பற்றி படிக்கிறோம். மோசே பூமியில் உள்ள எல்லாரை காட்டிலும் எப்படிப்பட்டவராக இருந்தார்? சாந்த குணம் உள்ளவராக இருந்தார். மோசே இஸ்ரவேல் மக்களை கிட்டத்தட்ட ஒரு 6-9 லட்சம் மக்களை வனாந்தரத்துல வழிநடத்தி வந்தார். ஒரு 30 பேர் 50 பேரை நடத்துறதே பெரிய கஷ்டம். நம்ம போட்டு சத்தமா சொல்லணும், கத்தணும். நம்ம ஒண்ணு சொன்னா ஒருத்தவங்க செய்ய மாட்டாங்க, உடனே நமக்கு பாத்தீங்கன்னா கோபம் வரும். அப்ப ஒரு சாதாரண 100-200 நபர்களே நம்மளால என்ன செய்ய முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் மோசே அவ்வளவு லட்சம் மக்களை அவர் நடத்தினார். அதுக்கு உண்மையில என்ன தேவை? சாந்த குணம் தேவை. இயேசு கூட தன்னை பற்றி சொல்லும்போது, ஐ ஆம் மீக் அண்ட் ஜென்டில், நான் சாந்த குணம் உள்ளவராய் இருக்கிறேன். ஒருவன் கற்றுக்கொள்ள விரும்பினால் என்னிடத்தில் வர கடவன். இந்த உதாரணங்களை முன்வைத்து பார்க்கும்போது சாந்த குணம் என்பது என்ன பாருங்க. நம்ம நல்ல சந்தோஷமா இருக்கும்போது, எந்த ஒரு பிரச்சனையை நம்ம சந்திக்காத போது நம்ம சாந்த குணத்தை வெளிப்படுத்தலாம். நல்லா கவனிக்கணும், நீங்களும் யோசிக்கணும். நமக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாதப்ப, எல்லாம் நமக்கு இருக்கிறப்ப, நம்முடைய சாந்த குணத்தை தாராளமா நம்ம என்ன செய்யலாம்? காண்பிக்கலாம். நம்ம பொறுமையை காண்பிக்கலாம், நம்முடைய கோபத்தை குறைச்சு காண்பிக்கலாம், நல்லவங்க மாதிரி காட்டலாம். ஆனால் ஒரு பிரச்சனை என்ற ஒன்று வரும்போது, அப்போதுதான் உண்மையிலேயே நாம் யார் அப்படின்றத என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். ஆமாவா இல்லையா? இப்ப நீங்க எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கீங்க. வீட்டுல அந்த சிஸ்டர், நம்ம பிரவீன் பிரதர் ஒய்ஃப் இருக்காங்க. திடீர்னு ஒரு காரியம் சொல்றாரு, உடனே இப்படி இருக்கிற மாதிரி இருப்பாங்களா? திடீர்னு கொதிச்சு எழுந்துருவாங்க. நீ என்ன இப்படி சொல்ற? அப்ப நன்றாக இருக்கும்போது, பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும்போது, நாம் நம்முடைய சாந்த குணத்தை நம்மால் காண்பிக்க முடியும். ஆனால் ஒரு பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் செல்லும் போது, பவுல் சொல்றாரு, அந்த சூழலில் அந்த நேரத்தில் தான் சாந்த குணத்தை என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு உதாரணம் மோசேயும் கிறிஸ்துவும். மோசே, அவருக்கு எவ்வளவோ பாடுகள் இந்த ஜனங்கள் மூலமா வந்தது. ஆண்டவருடைய உதவியோடு அவங்களுக்கு எல்லாமே செஞ்சார். ஆண்டவர் உறுதுணையா இருந்தார். உடனே பார்த்தா, என்னப்பா எங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்ற, அங்க நல்ல மினரல் வாட்டர் கிடைச்சது, இங்க எங்களுக்கு தண்ணியே இல்ல, நல்ல சாப்பாடு அங்க கிடைச்சது, ஆனா இங்க எதுவுமே இல்ல, எவ்வளவோ கம்ப்ளைண்ட், முறுமுறுத்தாங்க. ஆனாலும் மோசே சாந்த குணத்தோடு அவர் வாழ்ந்தார். சாந்த குணத்தை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான். அநேக பரிசேயர்கள், சதுசேயர்கள் எப்படியாயிலும் அவரை அகப்படுத்த வேண்டும், குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி பல நிலைகளில் அவரை தூண்டுகிறதை, சீண்டுகிறதை நாம் பார்க்கலாம். இருப்பினும் இயேசு கிறிஸ்து அவர் சாந்த குணம் உள்ளவராக சாந்தத்தை வெளிப்படுத்தினார். அப்ப நீங்களும் நானும் நாம் பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழும்போது நமது சாந்த குணத்தை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்தும் போது நாம் கர்த்தருக்குள் எப்போதும் எப்படி இருக்கலாம்? சந்தோஷமா இருக்கும். அதற்கு நான் ஒரு அர்த்தம் இப்படியாக எழுதியிருக்கிறேன். The meaning of gentleness. இந்த சாந்த குணத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, willingness to yield one personal and so consideration of others. அதாவது willingness to yield one personal and so consideration of others அப்படின்னா, மற்றவர்களை நான் நினைத்து பார்த்து என்னை நானே தியாகம் செய்வது. சரியா? என்னை நானே அர்ப்பணிப்பது. அப்போதுதான் நாம் சாந்த குணம் உள்ளவர்களாக நாம் வாழ முடியும். இதுதான் இரண்டாவது பதில். Can we be joyful in the Lord? Yes, of course. How can we be joyful? When we show our gentleness to others. மற்றவர்களுக்கு நமது சாந்த குணத்தை தெரிந்து வாழும் போது, சாந்த குணத்தை தெரியப்படுத்தும் போது நாம் சந்தோஷமாக அவருக்குள் இருக்கலாம். மூன்றாவது வசனம் 6-7 போன்ற வசனங்களை கவனியுங்கள். 6வது வசனம் 7வது வசனத்துல 4 காரியங்களை பவுல் பேசுகிறார். சரியா? 4 காரியங்கள் என்ன?
வாசிங்க பிரதர். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆ எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ரைட். ஒன்று, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்றார். நல்லா கவனிங்க, நான் உங்களுடைய கேள்வி கேட்பேன். ஒன்றுக்கும் கவலைப்படாதிருத்தல். இரண்டாவது, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால். அதை நம்ம இப்படி பிரிக்கலாம், விண்ணப்பங்கள் மற்றும் ஸ்தோத்திரங்கள். மூன்றாவது பாருங்க, ஜெபம், அப்புறம் வேண்டுதல். இதுல நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்ப 6வது வசனத்தில் Paul speaks of 4 significant statement. அது என்ன அப்படின்னா, do not worry, கவலைப்படாதீங்க. இரண்டாவது, prayer, ஜெபிங்க. மூன்றாவது, நன்றி அறிதலோடு சொல்லுங்க, தேங்க்ஸ் கிவிங். நான்காவது, வேண்டுதல் அல்லது விண்ணப்பம், சப்ளிகேஷன். சரி, இந்த 4 குணங்கள் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, காலையில சிந்தித்தபடி தேவனோடு நல்ல உறவு உள்ளவர்கள், தேவனோடு ஐக்கியப்படக்கூடியவர்களுக்கு இந்த 4 காரியங்கள் இருக்கும். சரியா? சரி, இப்ப இந்த விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். கவலைப்படுவது பாவம். கவலைப்படுவது என்ன? பாவம். பாருங்க, நிறைய பேர் சோர்ந்து போயிட்டீங்க, கவலைப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க எதிர்கால வாழ்க்கையை யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. தினகரன் பிரதர்லாம் ஆகா இப்படி இருக்கா அப்படின்னு யோசிக்கிறார். கவலைப்படுவது பாவம். கவலைப்படுவது என்ன? தங்கச்சி கவலைப்படாத, கவலைப்பட்டா என்ன? பாவம். ஏன்? வில்லியம் மேக்டொனால்ட் அப்படின்ற எழுத்தாளர் ரொம்ப அருமையா சொல்றார், கவலைப்படுவது பாவம். விசுவாசிகளுடைய அந்த விளக்க உரை, பைபிள் பிலீவர்ஸ் கமெண்ட்ரி அப்படின்றத எழுதியிருக்கிறார். 1053ஆம் பக்கம் நான் நினைக்கிறேன். அப்படி அவர் சொல்லும் போது கவலைப்படுதல் பாவம். ஏன் அப்படின்னா, நாம் கவலைப்படும் போது தேவனை குறைத்து மதிப்பிடுகிறோம். இப்ப நம்ம எதுக்கு கவலைப்படுறோம்? என்ன, ஆண்டவரால் அதை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாதது போல இருப்பதால் நாம் கவலைப்படுகிறோம். ஆண்டவர் இருக்கிறார்ப்பா, அவர் பார்த்துக்குருவாரு அப்படின்னா கவலைப்படுவோமா? அப்ப நாம் கவலைப்படும் போது தேவனை நாம் குறைத்து மதிப்பிடுகிறோம். எப்படி? அவருடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடுகிறோம். அவரால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நம்மை நினைக்க வைக்கிறது. எனவேதான் கவலைப்படுதல் பாவம். அதான் பவுல் கூட இங்க ஆணித்தரமா சொல்றார், do not worry about anything. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்ப வசனம் 6ல 4 ஸ்டேட்மெண்ட சொல்லிட்டார். சொன்னதுக்கு அப்புறம் 3வது விஷயம், நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், if we want to be joyful in the Lord, then we must learn to have communion with the Lord. நாம் தேவனோடு நல்ல உறவு வைத்திருக்க வேண்டும், நல்ல ஐக்கியம் வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். ஏனென்றால் தேவனோடு நமக்கு நல்ல உறவு இருக்கும்போது நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டோம். நாம் எல்லாவற்றையும் குறித்து அவரிடத்தில் நாம் தெரியப்படுத்துவோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம், அவருக்கு நாம் விண்ணப்பத்தின் மூலமாக தெரியப்படுத்துவோம். சரியா? அப்ப இந்த வசனத்திற்கு என்ன பதில் அப்படின்னா, நீங்களும் நானும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க நாம் அவரோடு நல்ல உறவு முறையை வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம யாரை அதிகமா நேசிக்கிறோமோ அவங்ககிட்ட என்ன செய்வோம்? சொல்லுவோம். அப்ப தேவனோடு நாம் நல்ல உறவு நிலையில் இருக்கும்போது நம்முடைய பிரச்சனைகள் அவரிடம் நாம் சொல்ல முடியும். சரி, அடுத்து 7வது வசனம், அதனுடைய ரிசல்ட் என்னன்னு பாருங்க. அப்ப தேவனோடு ஐக்கியப்படக்கூடிய ஒரு மனிதன், தேவனோடு உறவு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இப்படி செய்யும் போது அவருடைய வாழ்வில் என்ன நடக்கும்? வாசிங்க பிரதர் 7வது வசனம். அப்பொழுது எப்பொழுது ஒரு மனிதர் தேவனோடு நல்ல உறவில் ஐக்கியத்தில் இருக்கும் போது அவர் கவலைப்பட மாட்டாரு. அவர் எல்லாவற்றையும் குறித்து வேண்டுதல் செய்வார், ஸ்தோத்திரம் செலுத்துவார், ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துவார். அப்படி அவர் தெரியப்படுத்தும் போது அப்பொழுது வாசிங்க, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன செய்யும்?
அப்ப தேவனோடு நல்ல உறவு முறையில் இருக்கும் போது, ஐக்கியப்படும் போது நாம் எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஏனென்றால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நமது இருதயங்களையும் நமது சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த வசனத்தை படிக்கும் போது எனக்கு தானியேலுடைய வாழ்க்கை ஞாபகம் வரும். தானியேல் பாருங்க, தானியேல் எங்கே போடப்பட்டார் அப்படின்னா இங்க கெபியில போடப்பட்டார். தெரியுமா அந்த ஸ்டோரி? சரி. ஆனா தானியேல் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? இப்ப நிறைய பேர் பாருங்க, சின்ன ஒரு பள்ளி கூட பயப்படுவாங்க. பாத்துறீங்களா? ஒரு பள்ளி வந்தா போதும் பயங்கரமா விழுந்து அடிச்சு ஓடுவாங்க. சின்ன சின்ன ஒரு பூச்சி கூட பயப்படுவாங்க. உண்மைதானா? இங்க சிரிக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கும் போல. அவருக்கு பக்கத்துல என்ன இருக்கு? ஜோனஸ், சிங்கம் இருக்கு. யாரு பக்கத்துல? இப்ப ஒரு சிங்கம் இங்க வருதுன்னு வைங்க, எத்தனை பேர் இருப்பீங்க? முதல்ல நானே இருக்க மாட்டேன். பயந்து அடிச்சு ஓடிடுவோம். லைட்டு கிட்டு எல்லாம் உடனே எப்படினாலும் ஓடிடுவோம், தப்பிக்கதான் பார்ப்போம். ஆனா தானியேல் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு தெரியுமா? பீஸ்ஃபுல்லா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? தூங்கிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தேவ சமாதானம் இருதயத்தில் இருந்தது. தேவன் அவரை பாதுகாத்தார். தரி வந்து கேட்கிறார், ஹலோ டேனியல், நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அங்க இருந்து ஒரு குரல், ஆம் அரசே, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். பாருங்கள், நான் உயிரோடு இருக்கிறேன். உண்மையிலே ஆச்சரியப்பட்டிருப்பார். அப்ப தானியேல் பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர் வாழ்ந்தாலும் அவர் தேவனோடு நல்ல உறவில் ஐக்கியம் கொண்டிருந்ததால் தேவ சமாதானத்தோடு அவரால் வாழ முடிந்தது. எந்த ஒரு பிரச்சனையும் குறித்தும் அவர் கவலைப்படல. ரைட், இதுதான் மூன்றாவது விஷயம். நான்காவது, நமக்கு நேரம் அதிகமாய் போய் கொண்டிருக்கிறது, சுருக்கமா நம்ம முடிக்கலாம். வசனம் 8வது வசனம் படிங்க. கடைசியாக சகோதரரே, இது கடைசி இல்ல பிரதர், இன்னும் கடைசி இருக்கு. சரியா? கடைசியாக சகோதரரே, எல்லாரும் கவனிங்க. அதுல எத்தனை சொல்றாருன்னு கவுண்ட் பண்ணுங்க, நான் கேள்வி கேட்பேன். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். எத்தனை காரியங்கள் சொல்றாரு? 7 ராங் ஆன்சர், 9 ராங் ஆன்சர், 8 கரெக்ட் ஆன்சர். எல்லாருக்கும் 100 மார்க். 8 காரியங்கள். இப்ப யோசிங்களேன், இந்த 8 காரியங்களை நம்மால் செய்ய முடியுமா? நல்லா பாருங்க, மறுபடியும் பாருங்க. உண்மையுள்ளவைகள் எவைகளோ, உண்மையா எல்லா நேரத்தில் நம்மளால இருக்க முடியுமா? சொல்லுங்க, இருக்க முடியுமா முடியாதா? எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கோம், ஒரு கேள்விக்கு பதில் தெரியல, ஒரு சிஸ்டர் காட்டுறாங்க, இந்த பார்த்து எழுது. நம்ம என்ன நினைப்பேன், ஆனா ஆண்டோட பிள்ளை பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லுவோமா? ஆகா, 1 மார்க் போயிருமேன்னு பார்த்து என்ன செய்வோம்? எழுதுவோம். உண்மையோடு வாழ முடியுமா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? செல்வசேகர் அங்கிள் இல்லைன்ட்டாரு, அதே உண்மை. ஆனா பாருங்க, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, அப்புறம் பாருங்க அடுத்து படிங்க, ஒழுக்கத்தோடு வாழ்தல். ஒழுக்கம், அது ஒருவேளை நம்ம ஒழுக்கமா நம்ம இருக்கலாம். மூன்றாவது என்ன? நீதி உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, வாட் எவர் ரைச்சஸ். அப்புறம் கற்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள், அதாவது கபடம் இல்லாதது எதுவோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி, புண்ணியம் எதுவோ, புகழ், இவைகளை என்ன செய்யுங்க? சொல்லுங்க. If we want to be joyful in the Lord, we must think positively. நீங்களும் நானும் நான்காவது, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் இது எல்லாம் அவரால் சாத்தியமாகும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதாவது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றல, நேர்மறையான சிந்தை. ஆனா நமக்கு எப்போதுமே எதிர்மறையான சிந்தை இருக்கு. இப்ப நான் ஜெபம் பண்றேன், will God hear my prayer? ஆண்டவர் இதுக்கு உண்மையிலே பதில் கொடுப்பாரா? நமக்கே சந்தேகம் வருதா இல்லையா? நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன், இதை கேட்டு எனக்கு பதில் செய்வாரா? நிறைய நேரங்கள் நான் இப்படியே தான் யோசிப்பேன். அதாவது நெகட்டிவ் திங்கிங். சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் நெகட்டிவா யோசித்தாதான் எப்படி செய்யலாம்? பாசிட்டிவா செய்யலாம். நம்ம நெகட்டிவாவே சிந்தித்து கொண்டிருந்தால்
நம்முடைய சிந்தை அது அழிந்து போகும், எப்போதும் நெகட்டிவாவே இருக்கும். இப்ப நீங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்ணீங்க, அந்த பிரதர் வந்தாலும் தான் பிரதர் வருவார் அப்படின்னு நீங்க நெகட்டிவாவே திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த கூட்டம் நடக்குமா? அப்ப பாருங்க, எல்லா சூழ்நிலையிலும் we need to think positively. இங்கே சொல்லப்பட்ட 8 காரியங்கள் நம்மால் முடியாத ஒன்றுதான். ஆனால் பவுல் சொல்றாரு, you think positively that you can do it. இதை நான் செய்ய முடியும், தேவன் எனக்கு உதவி செய்வார் என்ற அந்த நேர்மறை சிந்தை நமக்கு அவசியம். எப்போது நாம் எதிர்மறையாக எப்போதுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ, இருக்கிற கொஞ்ச நெஞ்ச சந்தோஷமும் நம்ம விட்டு என்ன செஞ்சிடும், போயிரும். அப்ப பவுல் சொல்லுகிறார், நீங்களும் நானும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க நேர்மறையான சிந்தை அவசியம். 5வது வசனம் 9வது வசனத்துல சொல்றார், வாசிங்க 9வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். 5வது, if we want to be joyful in the Lord, we must do worthy deeds. நீங்களும் நானும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க தகுதியுள்ள கிரியைகள் செய்யணும், அல்லது யோகியதையான கிரியைகள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது, ஒர்த்தி. இப்ப நம்ம ஆராதனையில இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே நாங்கள் ஏறெடுக்கக்கூடிய துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர். யூ ஆர் ஒர்த்தி. அப்ப அந்த ஒர்த்தி அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. என்ன? யோகியதையான. நீங்களும் நானும் சந்தோஷமாய் வாழ, சந்தோஷமாய் இருப்பதற்கு யோகியதையான கிரியைகள் செய்ய வேண்டும். பவுல் சொல்றார் பாருங்க, ஐ ஆம் யுவர் டீச்சர். நான் உங்கள் ஆசிரியராக இருந்தேன், நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொண்டீர்கள். அப்ப பவுல் அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு, போதித்திருக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளையோ அவைகளையே செய்யுங்கள். So you must do worthy deeds. நீங்கள் யோகியதையான கிரியைகளில் நீங்கள் போதிக்கப்பட்டீர்கள். எது தேவனுக்கு முன்பாக பிரியமானது என்பதை நான் போதித்தேன், அதன் அடிப்படையில் நீங்கள் செய்யுங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் தகுதியுள்ள யோகியதையான கிரியைகள் நம்ம செய்யணும். என் சகோதரர் ஒருவர் இருக்கிறார், என் சகோதரி ஒருவர் இருக்கிறார் என்று கேட்டால், அவருக்கு நேராக நான் செய்யக்கூடிய அந்த கிரியைகள், அந்த காரியங்கள் அது தகுதியுள்ளதா இருக்கணும், அது யோகியதை உடையதா இருக்கணும். நான் சபைக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டுமானால் செய்கிறேன் என்றால் அது தகுதியுள்ளதா இருக்கணும், யோகியதை உள்ளதா இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய பேச்சு, நம்ம சொல்றது செய்யறது எல்லாம் அது யோகியதையா இருக்குதா? சிந்திப்பது ரொம்ப அவசியம். சரி, அப்ப நீங்களும் நானும் எப்போதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க நாம் யோகியதையான கிரியைகள் நாம் செய்ய வேண்டும். சரியா? அடுத்த வசனத்துக்கு போயிடலாம். வசனம் 10 - 12 வசனங்கள். சரியா? அதுல 12வது வசனத்தை மட்டும் படிப்போம். வாசிங்க. சார்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். 11வது வசனம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். Right. I have learned to be content with what I have. I have learned to be content with what I have. பவுல் சொல்றார், எனக்கு என்ன இருக்கிறதோ போதும் என்கின்ற மனதை நான் கற்றுக்கொண்டேன். அப்ப 6வது, நீங்களும் நானும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க போதும் என்கின்ற மனது வேண்டும். என்ன வேணும்? எத்தனை பேர் திருப்தியோடு வாழ்றீங்க? கை தூக்குங்க. திருப்தியா இருக்க. ஒருவேளை வயசானவங்க சொன்னா இதை ஏற்றுக்கலாம். அவங்க சொல்லுவாங்க, பிரதர், என் மயன் பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சேன், நல்லா படிக்கணும்னு நினைச்சேன், நல்லா படிச்சான், கல்யாணம் முடிச்சிட்டாரு, நல்ல ஒரு வீடை கட்டிட்டாரு, நல்ல சபையில கொஞ்சம் பொறுப்பா இருக்கிறாரு, நான் செத்தா கூட பரவாயில்ல பிரதர், அதை கூட ஏத்துக்கலாம். சரி, இப்ப நான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன், எத்தனை பேர் மன ரம்மியமா இருக்கீங்க? எத்தனை பேர் திருப்தியா இருக்கீங்க? கை தூக்குங்க பாப்போம். பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி இந்த அம்மா தான் கை தூக்குறாங்க. இப்ப உதாரணமா இங்க யார்கிட்ட கேட்கலாம்? உதாரணமா
ஜாய் சிஸ்டர்கிட்ட கேட்போம். ஏன்னா ஜாய் அதை பத்தி நம்ம படிக்கிறோம். சந்தோஷம். சரி, ரைட்டு. பேர் எனக்கு சரியா தெரியல. உங்களுக்கு ஒரு 50 ட்ரெஸ் இருக்கு சிஸ்டர். ஒரு ட்ரெஸ் மறுபடியும் சாமுவேல் பால் பீட்டர் உங்கள்ட்ட எடுத்து கொடுக்குறாரு. எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்களா, வேணும் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்ப திருப்தி இருக்கா? சரி, எதுல நம்ம திருப்தி படுவோம் சொல்லுங்க பாப்போம். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே, வெரி குட். நான் சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க. 2 விஷயத்துல மட்டும் நாம் திருப்தி படுவோம். ஒண்ணு, பிஸ்லரி வாட்டர் பாட்டில், தண்ணி நிறைய, அப்பா போதும்பா, இதுக்கு மேல என்னால என்ன செய்ய முடியாது, அந்த நேரத்துல மட்டும். அப்புறம் குடிப்போம், அது வேற. அப்ப சாப்பாடு, தண்ணி, இதுல மட்டும் நமக்கு என்ன இருக்கு, திருப்தி இருக்கு. மற்ற எதுலையுமே நமக்கு என்ன கிடையாது, திருப்தி இல்லை. நீங்க ஒரு புல்லட் வச்சிருக்கீங்க, ராயல் என்ஃபீல்ட். அடுத்து எல்லாரும் கார்ல போறத பார்த்து நான் புல்லட்டை கொடுத்துட்டு நான் என்ன வாங்க போறேன், இல்ல இல்ல எனக்கு இதே போதும் பிரதர் அப்படி நினைப்புமா? சைக்கிள் வச்சிருக்கீங்க, சைக்கிளே போதும் பிரதர் அப்படி யாராவது திருப்தியோட இருப்போமா? we are updating. நமக்கு என்ன இருக்கோ மேலும் மேலும் போய்கிட்டே இருப்போம். திருப்தின்ற மனசு வராது. ஆனா பவுல் என்ன சொல்றார் பாருங்க, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். I have learned to be content with what I have. நீங்களும் நானும் அவருக்குள் திருப்திப்படும் போது, அந்த திருப்தியை கற்றுக்கொள்ளும் போது மட்டுமே நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். அந்த திருப்தி இல்லாத ஒரு வாழ்வு நமது சந்தோஷத்தை அது கெடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து வசனம் 12 சொல்றார் பாருங்க, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அப்ப அந்த திருப்தி கர்த்தர் நமக்கு போதிக்க வேண்டும். என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ, என் வாழ்க்கையில என்ன இருக்கோ அது போதும் என்கின்ற மனது நமக்கு அவசியம். அப்ப போதும் என்ற மனதோடு நாம் வாழும்போது அவருக்குள் சந்தோஷமாக இருக்கும். எப்ப இந்த போதும் என்கின்ற மனது இல்லையோ, that is danger, அது பிரச்சனை. கடைசியாக வாசித்து நாம் நிறைவு செய்வோம். வசனம் 13வது வசனம் வாசிருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. Yes, if we want to be joyful in the Lord, we must gain power from Christ. நீங்களும் நானும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் தேவனிடமிருந்து பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பலன் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. மனித பலத்தினாலோ மனித ஞானத்தினாலோ நாம் எதையும் செய்ய முடியாது. அப்ப தேவனுடைய பலனை நாம் பெற்றுக்கொண்டு வாழும்போது நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிறவர் அவர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்பார்ட் ஃப்ரம் கிரைஸ்ட் ஐ கேன் டூ நத்திங். ஒருவேளை கிறிஸ்து இல்லாவிட்டால் அல்லது கிறிஸ்து என்னை பலப்படுத்தாவிட்டால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய செய்தியை, இந்த வேத ஆராய்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். Do we have harmony life? நாம் ஒற்றுமையான சிந்தையோடு நாம் வாழ்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியம். இரண்டாவது, நாம் சாந்த குணத்தை நாம் வெளிப்படுத்தி வாழ்கிறோமா? மூன்றாவது, தேவனோடு நல்ல உறவில் நாம் இருக்கிறோமா? நான்காவது, தேவன் எல்லாவற்றையும் செய்வார் என்ற சிந்தை, நேர்மறையான சிந்தை நமக்கு இருக்கிறதா? நான் செய்யக்கூடியவைகள் தேவனுக்கு உகந்ததா, யோகியதையா, அது தகுதியா, இது ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா, பிரியப்படுவாரா? நாம் யோசித்து செய்ய வேண்டும். அடுத்ததாக, நீங்களும் நானும் திருப்தி உள்ள ஒரு வாழ்வு வாழ வேண்டும். அது கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த திருப்தி இல்லாமல் நாம் வாழ முடியாது. கடைசியாக, கிறிஸ்துவிடமிருந்து நாம் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப பவுல் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையினுடைய ரகசியம் இதுதான். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் என்ன செய்றேன் சொல். நாம் சந்தோஷமாக இருக்க முடியுமா? நிச்சயமாக. இந்த 7 காரியங்களை பின்பற்றி வாழ்வதன் மூலம் நாம் இந்த உலகத்தில் சந்தோஷமாய் கர்த்தருக்குள் அவருக்குள்ளாக வாழ முடியும்.
ஆண்டவர் அப்படிப்பட்ட சந்தோஷமான ஒரு நிறைவான வாழ்வை நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்ம ஒருவருக்கும் உதவி செய்வாராக. தேவ நாமம் மகிமைப்படட்டும். இந்த வாய்ப்பிற்காக அவருக்கு நன்றி. இந்த சபையாருக்கும் என் அன்பான நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன்.